Hello guys, welcome to this new vlog. இந்த vlog என்னன்னா சும்மா ஒரு ஜாலியான vlog. காலையில் ஏஞ்சி கூட இல்லை வந்து எழுப்புறேன். வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். இங்கே இருக்கிற யூனிஃபார்ம் பாருங்களேன். இது ஒயிட்டு அண்ட் ப்ளூ பேண்ட்டு. தாதா அப்போ இப்போ தான் ஏன்ச்சு நைட்டெல்லாம். இப்போ நம்ம வந்து சென்னையில் வந்து 2, 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்கி நம்மளுக்கு பழக்கம். இங்கே வந்து சீக்கிரமாக தூங்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகுமா. அதனால் நான் தூங்கினது ஒரு 12, 1 o'clock தான். அதுக்குள்ளே காலைல ஏஞ்சி வா கொஞ்சம் வேலை இருக்குது வான்றாங்க. சரி ஏஞ்சி வந்தேன். அதே மாதிரி இந்த பசங்க வந்து எழுப்புறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து எழுப்பிடுறாங்களாம், எழுப்பிட்டு போயிட்டாங்களாம். சரி ஒரு தூங்கிட்டோம். சரி மறுபடியும் இப்போ வந்து சொல்லி காட்டுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே எழுப்பணும், நீங்களாம் ஏஞ்சிக்கவே இல்லை, அதனால தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சரி ஓகே கைஸ், இங்கே பாருங்க. रुपेश कौन है? சிந்தியாக்கா. அண்ட் கைஸ் இங்கே வந்து காலைல ஏஞ்சி சொன்னேன் டீ அண்டு இது பன் கேக்கு. இந்த கேக்கு அண்ட் டீ, இதாவது பிளாக் டீ தான். நார்மல் இந்த ஊர் சைடில் வந்து இது யூஸ் பண்ண மாட்டாங்க, பால் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பால் டீ எல்லாம் போட மாட்டாங்க அவ்வளோ மோஸ்ட்லி. வேணா இந்த மாதிரி பிளாக் டீ தான் அதிகமாக குடிப்பாங்க. வெளியே ஜெல்டாக இருக்கும்போது இது மாதிரி சூடாக டீ அடிக்கிறது அது ஒரு தனி சுகம். இது மோஸ்ட்டு மனுவார் போதான் சாண்டு. அதனால் அது க்ளீன் பண்ணுறதுக்கு அப்பா கூப்பிட்டு இருந்தார். ஸோ அங்கே போய் அந்த வேலையை போய் வேறு பார்க்கணும். இது வந்து டே 1 ஓகேங்களா. நேற்று தான் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இல்லை காலைல அது வேலை இருக்குது வான்னு சொன்னேன். சரி ஓகே வரேன், நான் காமிக்கிறேன் ஓகேங்களா. வண்டி வர்றது க்ளீன் பண்ணுறதுலாம் நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். என் காய்ஸ் எங்கள் கார்டனில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், பேகா இது உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும். கைண்ட் டேட்டி விடுறதுக்குள்ளே இதோ இந்த மாதிரி கலரில் இருக்கும். எங்கள் இதில் பழுத்துச்சுன்னா ரெட் கலரில் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது பழுத்துது. அவங்களுக்கு 2 இது அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கார்டன் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன் ஓகேங்களா. விடு எல்லாமே உள்ளே வந்து பயங்கரமாக இருக்கும், செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். உள்ளே ரெட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து எப்போ போட்டதுன்னா நான் 8th 9th படிக்கும் போது போட்டது. செம்ம சின்னதாக இருந்துச்சு, அப்போது குட்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா பயங்கரமாக பெருசாகிட்டுருக்கு. நான் இங்கே இருக்கிற ஒரு மரத்தை பற்றியும் நான் தனித்தனியாக சொல்கிறேன் ஓகேங்களா. அண்ட் ஓகே காய்ஸ், எங்கே தெரியுமா க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அப்பா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு இந்த இடத்த. ஸோ இங்கே ஒரு ஏக்கா ஆல்ரெடி வந்து அப்பா வந்து இது க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு இந்த இடம். ஸோ டிராக்டர் வந்து அந்த சைட்லேருந்து வரப்போகுது, அந்த இடத்துலேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல அந்த கேட் மாதிரி திறந்து விட்டோன்னா இங்கே வரும். ஸோ அதுதான் இப்போ பண்ணோம். ஓகே கைஸ், அப்பா வந்து பாருங்களேன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அம்மா அங்கே இருக்காங்க. அப்பா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. இது வந்து பூச்சி ஆகிட்டுருக்கு இந்த இடம்லாம். உங்களுக்கே தெரியும், அதோ டிசீஸ் வந்தால் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடும். இது ஸ்ப்ரே அடிக்கணும், ஒன்றும் அடிக்கலை. இந்த மரம்லாம் அடிக்கணும். இதெல்லாம் சூப்பராக மாங்காய் வரும் இந்த ஒரு இதுலேயும். இந்த வாட்டி தான் அவனை க்ளீன் பண்ணல பாருங்களேன். க்ளீன் பண்ணாமல் எப்படி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரெஷ் சீக்கிரமாக வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா டிராக்டர் வந்துச்சுன்னா அப்புறமா அந்த டைமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அது பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்னு காமிக்கிறோம் ஓகேங்களா எல்லாமே. அந்த கைஸ் வண்டி வந்துச்சு, அவங்களுக்கு வழியில் ரூட்டு தெரில போல், கூப்பிட்டு வரணும். வண்டி வேணா பள்ளி பையன் போகிற கோயத்தில் இட்டியா வண்டி வருது. ஆனால் ஒன்றும் அந்த இது எடுக்கலை, அது வேறு போய் எடுக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகும்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துச்சு.
வண்டி வந்துச்சு. அந்த சைடு தான் எடுக்கலான்னு பார்த்தோம். அம்மா தட்டி இடமா இது வண்டி வர மாட்டேச்சுங்க. வண்டி வர மாட்டேச்சு. भाई एंजॉय करे कोसा எந்த புলাই போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டிக்கிட்டு அம்மா இப்போ வந்தது. இங்கே தான் கொட்டோம். இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் இந்த பின்னாடி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே க்ளீன் பண்ணோம். இது அண்ட் இது அப்பா சொன்னார் க்ளீன் பண்ண சொல்லி. ஸோ இப்போ வந்து அதான் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ண வச்சோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சரி வந்தீங்கன்னா கைஸ் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு குழம்பு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது இல்லாமல் ஒன்று இருக்குது காய்கூட்டி. இது இல்லாமல் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பம்ப்கின். இது எல்லா வீட்டிலேருந்து இது வந்தது. எல்லா அண்ணி வீட்டில் இங்கே இருக்க அதான் அண்ணா வீட்டிலேருந்து எல்லாம் வந்தது. இதெல்லாம் இது டிஷ்ஷு டெய்லியும் நாங்கள் வந்து சமைக்கலன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் டெய்லியும் வந்து நாங்கள் சமைக்கலன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல. டெய்லியும் வந்து எங்களுக்கு இது வந்துடும் டிஷ்ஷஸ் எல்லாமே. அது வச்சு சாப்பிட வேண்டியதான். வெறும் ஒயிட் ரைஸ் பண்ணால் மட்டும் போதும். அது கூட ஒன்றும் இல்லை. இது மாதிரி எனக்கு சமைக்கல டயர்டாக இருக்குன்னு சொன்னாலும் அதை பண்ணிடுவாங்க. தெரியல கிராமத்தில் எப்படி இருப்பாங்கன்னு. த லவ் அண்ட் கேர் தே கிவ் இஸ் குட். குட்டெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே. அதே மாதிரி எப்போவுமே டெய்லியும் நாங்கள் வந்தாலே எல்லா வீட்டிலேருந்து வந்துடும். ஆல்ரெடி அவங்கக்குள்ளே இது பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு எல்லா வீட்டிலேருந்து பரிமாறுவாங்க. சாம்பார் இருக்குது, கீரை இருக்குது, அண்ட் வந்து பிரிஞ்சால், பம்ப்கின்னு, அண்ட் ஒன்று கொளுத்தோன்னு சொல்லுவாங்க, பிளாக் கிராம் மிஷின் கொய்தாச்சு கிச்சோ நான் சடுது. ஸோ எல்லாத்துலேருந்து அது எல்லாமே இது பண்ணி பண்ணுவாங்க. அந்த பிளாக் கிராம் சொன்னது அது ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணுறது, ஆனால் அது சாப்பிட மாட்டேன். நான் அவங்களுக்கு தான் வச்சுருவேன். அது இருக்குது. அப்புறம் ஓகே சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் கைஸ் அந்த vlog பார்த்துருப்பீங்க. இது வந்து
ஒரு 2 days கழிச்சு இந்த இது வீடியோ. ஓகே, அந்த vlog பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.